பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. பொதுவாக ஒரு ஒரு பொய் சொல்கிறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் ஒன்று செய்கிறோம், தொக்க மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கட்ட வரலையும் சமாளிப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒத்துக்குவோம். ஆமாம், நான் வந்து அது மாதிரி பண்ணிட்டேன், அந்த டைமில் என்ன மூடில் இருந்துன்னு தெரியல, நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், அது வெரி சாரி அப்படின்னு நம்ம வந்து சாரி கேட்டுடுவோம். அதை பற்றி நம்ம வந்து வருத்தம் தெரிவிச்சிடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம்ல. ஆனால் தொக்கா மாட்டி நேரடியாகவே கேள்வியாக கேட்டால் கூட வந்து தப்பிக்கிற ஒரு தில்லு வந்து பார்வதிக்கு மட்டும்தான் இருக்குது. இது உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாதுன்றது எழுதியே தரலாம். பார்வதி கமருதீன் 2 பேரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அது நட்பு ரீதியாக என்ன அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போதே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ரூம்லாம் போயிட்டு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு கதை ஒன்று போயிட்டுருக்கு. பிக் பாஸே வந்து அதை வந்து அப்போ கமருதீன் என்கிட்ட நீ இதுக்கப்புறம் எங்கே பேச போகிறன்ற மாதிரி கலாய்ச்ச வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தோம். சரி, அதை விடுங்க, இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ கமருதீன் வந்து அரோரா கூட இருக்கிறது வந்து பார்வதிக்கு பிடிக்கல. ஸோ பார்வதி வந்து கமருதீனை வந்து வெறுப்பேற்றுறதுக்காக அவங்க அமித் கூட பழகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் க்ளோஸாகவும் இருக்கிறாங்க. பட் அமித்தை பற்றி இங்கே சொல்லணுன்னா நல்லா பாடுறாரு. அவரும் வினோத்தும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டில் இருக்காங்க, பாட்டெலாம் பாடுறாங்க, மியூசிக் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஏன்னா அமித்தோட ஒய்ஃப் கூட வந்து இந்த 50வது நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களே, நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு வக்கீல் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துட்டு இருக்க, விவாதங்களில் கலந்துக்கோ, கருத்துக்களை சொல்லு. அந்த வீட்டை பொறுத்தவரையிலும் என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் ஒன்று உருவாகும். அதில் வந்து உன்னுடைய கருத்து, ஒரு விவாதமோ, ஒரு தனி கருத்து, ஒரு பொது கருத்து, இல்லை உன் கருத்துன்னு ஏதாவது ஒன்று சொல்லு. பாட்டு பாடுறதுக்காக நீ அங்கே போகல, பாட்டெலாம் நல்லா தான் இருக்குது, நாங்கள் தப்பு சொல்லலை. ஆனால் உன்னுடைய தனித்துவம், உன்னுடைய தனித்தன்மைன்றது அங்கே வந்து இல்லை. அதனால் நீ இந்த மாதிரி விவாதங்களில் கலந்துக்கோ அப்படின்றத அவங்க பூடகமாக சொல்லிட்டாங்க. இப்போ இவர் வந்து அமித்தை பொறுத்தவரை ஒரு மெச்சூர்டான ஒரு ஆளாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, அவரும் ஒரு தனி பாதையை போய் அட்வைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதில் பார்வதி போகும்போது பார்வதிக்கு இப்போ ஆள் கிடையாது. 24/7 சுற்றி வர்றதுக்கு வந்து ஒரு திவாகர் அங்கே இல்லை. ஓகே, இந்த ஆபாச குறியீடு காமிக்கா அந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஆளுங்க இப்போ இல்லை. அப்போ வந்து அவங்க வந்து என்னது கூட இழந்த பறவையாக ஒவ்வொரு இடமா போய் வந்து செட்டில் ஆகிறாங்க. அது இந்த மாதிரி செட்டில் ஆனது தான் வந்து சாண்ட்ரா, பிரஜன் அண்டு திவ்யா. அந்த கோர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து அவங்க வந்து திவாகர் போனதுமே அதில் செட்டில் ஆனாங்க. அப்புறம் அப்பப்போ வந்து அமித் கூடலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அமித் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அவருடைய ஷோல்டரில் சாஞ்சி பேசுவாங்க. அவர் வந்து என்னென்னா சரி பேசிகிட்டே இருக்காங்க, நட்பு ரீதியாக அவங்க சாயிறாங்கன்ற மாதிரி அவர் விட்டார். ஆனால் கானா வினோத்துக்கிட்ட வந்து இவங்க சொல்லும்போது அவன் வந்து வெறுப்பேற்றணுன்றதுக்காக தான், கமருதீனை வெறுப்பேற்றணுன்றதுக்காக தான் நான் வந்து இங்கே வந்து அவர் மேலே சாஞ்சேன். அதை வந்து இவரும் கேட்டேன். ஸோ அவர் சொல்கிறாரு, வெளிப்படையாக சொல்கிறார், பாரு என்னை வந்து யூஸ் பண்ணிக்காத, ஓகே, நீ வந்து கமருதீனை வெறுப்பேற்றுறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்காதன்னு டேரெக்டாகவே சொல்கிறார். இந்த டேரெக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அமித் வந்து பார்வதிக்கிட்ட சொன்னதும், பார்வதி ஒரு விஷயம் பண்ணுறாங்க பாருங்க, அப்படி ஒரு சமாளிஃபிகேஷன்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது. உண்மையிலே யாராக இருந்தாலும் வந்து நாக்கு தெரிச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி தான். என்னடா இது பங்கமாக தொக்கா மாட்டிக்கிட்டாங்க அவங்க. அவர் சொல்கிறாரு, அதில் என்னென்னா இவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த பிபிஏ பொறுத்தவரையிலும் என்னென்னா அதில் வந்து பார்வதி வந்து அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அது தப்பு அப்படின்னும் போது அதை மாற்ற ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பவர், அந்த பேச்சு வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஆபாச குறியீடுன்னு வந்து சொன்னதை வந்து முதல்ல அதை வந்து கரெக்ட் பண்ணி அதை உண்மை இல்லாத மாதிரி ஆக்கி அதை பெருசாக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் பண்ணார். அதுக்கப்புறம் அது பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் அது கண்டிக்கும் பட்டுதுன்னு வச்சுக்கலாம். பட் ஆனாலும் அதை பூசி மழுகிறதையும் நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சாதிக்கிறதுலையும் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன், ஆனால் என்னென்னா உன் மேலே சாஞ்சது வந்து ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுதான் ஒரு ஃபீல்டில் தான் நான் வந்து சாஞ்சினோசரம் வந்து உன்னை யூஸ் பண்ணி அவனை வெறுப்பேற்றுறதுக்காக நான் செய்யவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இப்போ மற்றவங்களாக இருந்தாலும் இப்போ நீ தானே அது மாதிரி சொன்ன, தானே நான் கேட்டேன், இப்படி மாற்றி பேசுகிறேன்னு கேட்பாங்கல்ல. எனக்கு வந்து அம்முத்துலாம் வந்து அப்படியே வந்து ஸ்டன்னாகி போய் நிற்கிறேன். இதை தான் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்ஜே சொல்லுவார் ஆக்சுவலாக பார்வதியை பற்றி. பார்வதி ஒரு நெகட்டிவான ஆள். பார்வதி இருக்கிறதுனால தான் அந்த வீட்டில் 50 நாளும் வந்து இவ்வளோ நாள் வச்சுக்கிறதுக்கு காரணமே, அந்த வீட்டை பொறுத்தவரையும் ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாக்கிட்டே இருக்காங்க. அது வந்து மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வாட்டர்மெலன் போன அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடே வந்து அமைதியாயிடுச்சு. ஸோ இப்போ பார்வை அனுப்பிச்சிட்டாங்கன்னா வீடு வந்து இன்னும் வந்து ரொம்பவே இதாக போய்டும். யார் பேசுவாங்கன்னா எஃப்ஜே, சபரி அண்டு கனி 3 பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து பிக் பாஸினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, அதை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து பேசினாப்புல.
ஸோ அந்த மாதிரி வந்து பார்வதி வந்து செய்கிறது தப்பு, இங்கே இருக்கிறவங்க மேலாம் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, சபரி சொல்லுவார், கனி சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு எப்படியே சொல்கிறது அதுதான், பார்வதி அனுப்ப மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து உருவாக அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு தூக்கி போட்டுருவாங்க. அதனால தான் நான் பார்த்தேன்னா அவங்கக்கிட்ட போய் நான் நேரடியாக வந்து பெருசாக சண்டைலாம் வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினாப்புல. ஸோ பாருக்கு வந்து டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க உமன் கார்டெலாம் எடுக்காது அப்படின்றத அவங்க ஃப்ரெண்டும் வந்து அந்த வெளியிலேருந்து அனுப்பிச்சாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பேசுகிற வீடியோ, அதில் வந்து சொல்லியிருக்காங்க விமன் கார்டு எடுக்காத பாருன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஆனால் 1 ஹவரில் காமிக்கல நம்மளுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமருதீனை வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னு இட் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பேசினாங்க. அப்புறம் அவன் தான் எனக்கு தப்பாக தொட்டான் அப்படின்னாங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா அவர் வந்து மேலெலாம் கை வச்சுட்ருக்காரு. பிக் பாஸ் வந்து கூட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இவன் இன்னும் திருந்தவே இல்லை பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் ரொம்ப சாதுரியமாக அவங்க வந்து சில வார்த்தைகளை அழகாக மனமாற்றி விட்ருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்தந்த வாரத்துக்கு யார் கூட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க ஆக்சுவலி பாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கமருதீனை வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணாங்க. அதன் பிறகு வாட்டர்மெலன் போகிறதுக்கப்புறம் வந்து பிரஜன் அந்த குரூப்பில் போய் சேர்ந்தாங்க. இப்போ வந்து அமித் கூட இருக்காங்க. அமித் தான் இப்போ வந்து பவுண்டரி செட் பண்ணுறாரு. அதாவது ஓம் போதைக்கு நான் ஊறுகாயாக இருக்க முடியாதுமா, என்ன நீ வந்து என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் பண்ணி, என்ன யூஸ் பண்ணிக்காத, ஓகே அப்படின்னு சொன்னாலும் அவங்க அது கொடுத்த முற்றுலாம் வந்து வேறு லெவலு. அந்த மாதிரியான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அவங்க வந்து இதை வந்து அரோராவை அடிக்கிறதுக்கு கமருதீனை வந்து என்கிட்டேருந்து பிரிக்கிறா அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப அவங்க பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு தெரியுது, நான் வந்து என்னை வந்து வேணுன்னே வந்து அரோரா வந்து என்னை வந்து கமருதீன் வந்து என்கிட்டேருந்து கமருதீனை பிரிக்கிறா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, அரோரா பிரிக்கிறான்னு வச்சுக்கோங்க, கமருதீன் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறேன். கமருதீன் ஏன் வந்து அரோரா கிட்ட போய் பேசுகிறார்? கமருதீனுக்கு வேறு வேலையே கிடையாதா? சரி, உங்கள்கிட்ட அவர் பிரிக்கிறதுக்கு கமருதீன் போகிறாருன்னா அப்புறம் ஏன் அவர் வந்து எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே புரியல. இப்போ அந்த பாண்டை உடைக்கிறதுக்கு தான் வந்து நான் வந்து இவர் தோலில் உங்கள் தோலில் சாஞ்சேன். ஆனால் வந்து அது பியூரு, ஆனால் சொன்னது இன்னும் அதுதான்னு சொல்லிட்டாங்க. இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது வந்து பியூரான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் நான் பண்ணேன். சத்தியமாக அப்படி இல்லை பார்கவ், அது அப்படி வச்சு அமித் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்க. டேய்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை விடுங்க. ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ் வீட்டில் நடந்த விஷயம். எல்லாத்த விட கமருதீன் வந்து திரும்பவும் போய் சொல்கிறாரு, உன் கேம் வேறு என் கேம் வேறு, என்னை விட்டுடு அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து திரும்பவும் வந்து பார்க்கிட்ட போய் இல்லை உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்கவும் முடியல, ஆனால் உன் கேம் வேறு என் கேம் வேறுன்னு அப்படின்னு உருட்டிகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உருட்டலை தான் அரோராவும் கண்டிச்சாங்க. தயவு செய்து நீ பார்க்கிட்டே போயிடு, என்கிட்ட வராத. அதனுடைய நீச்சு தான் வந்து நைட்டு வந்து ஒரு சபரியும் அரோராவும் பேசுவாங்க. இன்கேஸ் நான் வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா, இந்த வீட்டை விட்டு நான் வந்து போயிட்டேன்னா தயவு செய்து எனக்கு வந்து இந்த பெருங்காயம் ஸ்பான்சர் கொடுப்பாங்கல்ல ஒரு ஃபோட்டோ, அதில் துஷார் இருக்கிற ஃபோட்டோ, அப்புறம் கமருதீன் இருக்க ஃபோட்டோ, அப்புறம் யார் கூட நல்லா பேசியிருக்கேன், அப்புறம் வந்து இவர் வியன்னா சுபிக்ஷா, இதெல்லாம் சொல்லும்போது சபரி சொல்லுவார் பாரு அப்படின்னும் போது தயவு செய்து என்னை வந்து அந்த பொண்ணு ஃபோட்டோ மட்டும் தயவு செய்து கொடுக்காதீங்க பிக் பாஸ்னுவாங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், எது வந்து உனக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்கிறேன் அதை வந்து சென்டரில் வைக்கணும், பாரு நீ இருக்கிறது சென்டரில் வச்சுட்டு சுற்றி உனக்கு பிடிச்சா எல்லாம் வைக்கலாம் அப்படின்னும் போது அவங்க வந்து பெக் பண்ணுவாங்க, தயவு செய்து அதை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல ஃபன்னியான ஒரு வீடியோ. இது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட அவங்க 2 பேரும் வந்து எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் பெட்ரூமில் போய் பேசிப்பாங்க. ஏன்னா துஷார் ஃபோட்டோ வந்து அங்கே இருக்கும். ஆக்சுவலி அந்த தலையோட ரூமில் துஷார் ஃபோட்டோ இருக்கணும் போது நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரையிலையும் அது ஒரு வேறு உலகம். அந்த உலகத்தில் என்னென்னோ நடக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேறு லெவலில் ஒன்று போயிட்டுருக்கு. ஆனால் பவுண்ட்ரி செட் பண்ணி அமித் பேசுகிறார். மற்ற விஷயங்கள்லாம் வந்து டெக்கோரம் டிகினிட்டி அதெல்லாம் வந்து வேறு ஒரு வீடியோவில் பேசுவோம். ஆனால் அப்படி தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து ஸ்பேஸை எல்லா இடத்துலையும் கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. என்னன்றது கொஞ்சம் நம்ம விஷயங்கள் தெரிந்து அது என்ன விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின கருத்துக்களையோ மற்ற விஷயங்களையும் பேசுவோம். வேறு என்ன இது குறித்தான உங்கள் கருத்துக்களை தரலாம் பின்னோட்டங்கள் தெரியப்படுத்துங்க. மீன் வேறு எப்போ சொல்லுவோம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது ஜாக்கி ஷேக்கு. நன்றி, வணக்கம்.